இனி வாட்ஸ்அப்பிலேயே ஆதார் அட்டையை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பை மத்திய அரசு தற்பொழுது வெளியிட்டுள்ளது. எவ்வாறு வாட்ஸ்அப் மூலம் உங்கள் ஆதார் அட்டையை டவுன்லோட் பண்ணலாம் என்ற விவரத்தை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. ஆதார் அட்டையானது இந்தியாவில் உள்ள மக்களுக்கு அத்தியாவசியமான ஒரு ஆவணமாக உள்ளது. இது சரிபார்ப்பு ஆவணமாகவும் நிதி பரிவர்த்தனைகள், வரி செலுத்துதல் மற்றும் அரசு சேவைகளுக்கும் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆதார் அட்டை பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டாலும் அதை அனைத்து இடங்களுக்கும் எப்பொழுதும் எடுத்து செல்வது சாத்தியமில்லை. ஆகையால் இதன் சாஃப்ட் காப்பியை உடன் வைத்திருப்பது உகந்ததாக கருதப்படுகிறது. உங்களது ஸ்மார்ட் போனில் ஆதார் அட்டையின் சாஃப்ட் காப்பியை வைத்துக் கொள்ளலாம். எனினும் மொபைல் போனில் இது இருந்தாலும் பல சமயங்களில் பலர் அதை தற்செயலாக டெலீட் செய்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் வாட்ஸ்அப்பில் ஆதார் அட்டையை பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொண்டால் அது இந்த வகை சிக்கலை தீர்க்கும். வாட்ஸ்அப்பில் ஆதார் அட்டையை பதிவிறக்குவதற்கு முன் நீங்கள் சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும். ஆதாருடன் இணைக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் உங்களிடம் இருக்க வேண்டும். உங்கள் தொலைபேசியில் அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் எண் சேவ் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதை தவிர உங்களிடம் செயலில் உள்ள டிஜிலாக்கர் கணக்கு இருக்க வேண்டும். உங்களிடம் டிஜிலாக்கர் கணக்கு இல்லை என்றால் டிஜிலாக்கர் வலைதளம் அல்லது செயலின் மூலம் அதை உருவாக்க வேண்டும். வாட்ஸ்அப்பில் ஆதார் அட்டையை பதிவிறக்குவது மிகவும் எளிதானது ஆகும். இதை செய்ய நீங்கள் சில செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும். வாட்ஸ்அப்பில் ஆதார் அட்டையை பதிவிறக்குவதற்கான செயல்முறையை தற்பொழுது பார்க்கலாம். உங்கள் கான்டாக்டுகளில் மை ஜிஓவி ஹெல்ப் டெஸ்கின் வாட்ஸ்அப் எண்ணை சேவ் செய்யப்பட்டுள்ளதா என்பதை செக் செய்யவும். சேவ் செய்யப்பட்டிருக்கவில்லை என்றால் உங்கள் தொலைபேசியில் +919013151515 மை ஜிஓவி ஹெல்ப் டெஸ்க் என்ற பெயரில் சேவ் செய்ய வேண்டும். வாட்ஸ்அப்பை திறந்து மை ஜிஓவி ஹெல்ப் டெஸ்குடன் ஒரு சேட்டை தொடங்க வேண்டும். சேட்டை தொடங்க ஹாய் என டைப் செய்யவும். டிஜிலாக்கர் சர்வீசஸ் என்பதை தேர்ந்தெடுக்கவும். உங்களிடம் டிஜிலாக்கர் கணக்கு உள்ளதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தவும். அப்படி அந்த கணக்கு இல்லை என்றால் கணக்கு ஒன்றை உருவாக்க வேண்டும். அங்கீகாரத்திற்காக ஆதார் எண்ணை உள்ளிட வேண்டும். வேலிடேஷனுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் ஓடிபி வரும். ஓடிபி சரிபார்ப்புக்கு பிறகு உங்கள் டிஜிலாக்கரில் கிடைக்கும் அனைத்து ஆவணங்களையும் சாட்பாட் காண்பிக்கும். பட்டியலில் இருந்து ஆதாரை தேர்ந்தெடுத்து எண்ணை உள்ளிட வேண்டும். உங்கள் ஆதார் அட்டை PDF வடிவத்தில் வாட்ஸ்அப் சேட்டில் சில நொடிகளில் கிடைக்கும். எனவே தேவைப்படும் அனைவரும் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.